எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜோதிட நல்லன். நம்ம கமெண்ட்டில் சண்முகப்பிரியா ஐடியிலேருந்து ஒருத்தவங்க ஜாதக ப்ரெடிக்ஷன் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, லைஃப் ஃபுல்லாக டோட்டலி வேஸ்ட்டு, என் லைஃப்பில் இன்னும் கஷ்டம் மட்டும்தான் நிரந்தரமாக இருக்குது, தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கேன், பிரிந்த ஊர் வருவாங்களா, ஜாபு போயிடுச்சு, போன ஜாபு கிடைக்குமா, வீட்டுக்குள்ளே இருந்து நிம்மதியே இல்லாமல் இருக்கேன், என் ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள், என் லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க கொடுத்த நேரம், தேதி, இடம் படி அவங்க ஜாதகம் கட்டு வருது. என்ன ராசியாக வந்திருக்கு அப்படின்னா, கடகராசி, பூச நட்சத்திரம், சிம்ம லக்னமாக வந்திருக்கு. நான் எப்போயுமே சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான், கடகராசி கடந்த 2 வருஷமாக அஷ்டம சனி நடந்துக்கிட்டு இருக்கு. அஷ்டம சனியில் இப்படி தான் மன அழுத்தம், இழப்பு, பிரச்சனை, வேலை இழப்பு, உறவு இழப்பு, இது போல் நிறைய கஷ்டம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை நம்ம தவிர்க்கவே முடியாது. தசாபுத்தி நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம கொஞ்சம் எஸ்கேப் ஆக முடியும். அஷ்டம சனி அடுத்த வருஷத்தோட கடகராசிக்கு முடிய போகுது. அப்புறம் என்ன சந்தோஷம் தானே, ஏன் இவ்வளோ புலம்பிட்டு இருக்கீங்க? இவங்க சிம்ம லக்னமாகி தற்போது என்ன தசை நடக்குது அப்படின்னும் பார்க்கணும். என்ன தசை நடக்குதுன்னா, சுக்கிர தசை 2019 நடக்குது. சுக்கிரன் எப்படி இருக்காரு இப்போ? தற்போதைக்கு சுக்கிர தசையில் சந்திர புக்தி 2025 அடுத்த வருஷம் ஏப்ரல் வரைக்கும் நடக்குது. அடுத்து செவ்வாய் புக்தி ஆரம்பிக்குது 2025 சரி, இப்போ சந்திர புக்தி, சுக்கிர தசை சந்திர புக்தி எப்படி இருக்கும் அப்படின்னு வேணால் பார்ப்போம். சுக்கிரன் 3ல் ஆட்சியாக தான் இருக்கார், தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார், குரு வேறு பார்க்குறாரு. அப்புறம் ஒன்றுங்க, 20 வருஷத்தில் 10 வருஷம் 3ஆம் வீட்டை பலனையும், அடுத்த 10 வருஷம் 10ஆம் வீட்டை பலனையும் செய்ய போகிறாரு. 3ஆம் வீடுனா முயற்சி, தைரிய, வீரியம், புகழ், தன்னோட முயற்சியால் வேலைக்கு சென்று சம்பாரித்து வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்குறது. சுக்கிர தசையில் லக்ஸரியஸாக எல்லாருமே இருப்பாங்க. அதுதான் பொதுவாக சொல்லப்படுற ஒரு விஷயம். இது சுக்கிரதசை நல்லாவே இருக்கும். அஷ்டம சனி நடுவில் வந்ததுனால இவ்வளோ கஷ்டங்கள், இவ்வளோ இழப்புகள், இவ்வளோ புலம்பல்கள்லாம் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க. சீக்கிரமே இதெல்லாம் முடிஞ்சிடும். சுக்கிரதசை நல்லாவே இருக்கும். ஏன்னா ஒரு 3-10 கூடிய ஒரு 3ஆம் இடம் உபஜயசானம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் 10ஆம் இடம் ஒரு கேந்திரம், பெருங்கேந்திரம் அப்படிங்கிறனால அந்த பலனையும் அவர் செஞ்சாகணும். முதல்ல 3ஆம் இடத்து பலனை செய்வார், செஞ்சுட்டு அதுக்கப்புறம் 10ஆம் வீட்டு பலனில் நல்ல வேலை மூலமாக வருமானம் வருதல், இது ஃபுல்லாக அந்த 10ஆம் வீட்டு பலனில் நடக்கும். 10ஆம் வீட்டின் வழியாக பணம் வர்றது, இது போல் விஷயங்களும் நடக்கும். லக்னாதிபதியும் உச்சனோட வீட்டில் தானே இருக்கார், புதனோட சேர்ந்து தான் இருக்காது. சனி பார்க்குறது தான் கொஞ்சம் மைனஸ்ஸு, மற்றபடி ஒன்றும் கிடையாது. லக்னமும் எந்த பாவத்துவம் இல்லாமல் நல்லா தான் இருக்குது. சுக்கிரதசை நல்லாவே இருக்கும், எதுக்கும் கவலைப்படாதீங்க. போன உறவு வருவாங்களாம் கேட்குறீங்க, கண்டிப்பாக வருவாங்க. அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு அவங்களே தேடி வருவாங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேணாம், கண்ணீர் விட வேணாம். அப்படியே போன உறவாக போனால் போயிட்டு போகுது. உங்கள் ஜாதகம் நல்ல ஜாதகம், உங்களுக்கு யோக காலம் வரப்போகுது, அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை, வேலையும் கிடைக்கும். சுக்கிரன் தான் சுபத்துவமாக இருக்கார். ஸ்தானபலத்தோட குருவின் பார்வையில் சுக்கிரன் தான் நல்லா இருக்கிறதுனால சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தொழில்கள் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் என்ன படிச்சிருங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இருந்தாலும் பரவாயில்ல, சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தொழில்கள், வேலைகள் அது போல் நீங்கள் செஞ்சால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். சுக்கிரதசையே நடக்குது. இப்போ அஷ்டம சனி நடக்கிறனால தான் இத்தனை பிரச்சனையும். அஷ்டம சனி அடுத்த வருஷம் முடிய போகுது. உங்கள் கவலை, பிரச்சனை, அந்த இழப்பு, இது எல்லாம் சரியாக போகுது. அடுத்த வருஷம் ஏப்ரலுக்கு அப்புறம் கொஞ்சம் உடனே முன்னேற்றம் வந்துடாது. ஏன்னா சனி மெதுவாக போகிற கிரகம் அப்படிங்கிறதுனால அஷ்டம சனி முடிஞ்சதுக்கப்புறம் படிப்படியான முன்னேற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். தசையும் ரொம்ப பாவத்துவமாக இல்லை, சுபத்துவமாக தான் இருக்குது. அதனால் ஒன்றும் பெரும் பிரச்சனைகள் எதுவும் வந்துடாது. வாழ்க்கையில் நல்லாவே இருப்பீங்க. சண்முகப்பிரியா அந்த ஐடியல் கேட்டிருக்காங்க, ஆனால் பொண்ணான்னு தெரியல. வாழ்க்கையில் நல்லாவே இருப்பீங்க. சுக்கிர தசை நல்லாவே இருக்கும். வாழ்த்துக்கள்.